இன்று எமது 4வது வருடத்தின் 25வது தராவி பயான் நிகழ்ச்சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தென்றல் அலைவரிசையினூடாக புனித ரமலான் மாதம் முழுவதும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த தராவி பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒலிபரப்பாகி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாபு ரய்யான் தராவி பயான் நேரடி ஒலிபரப்பு இப்பொழுது முதல் 10:30 வரை ஒரு மணித்தியாலத்துக்கு இப்பொழுது முதல் தொடரும் ஒரு மணித்தியாலத்துக்கு அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. 104.7 மற்றும் 104.9 FM தென்றல் அலைவரிசைகளிலும் உள்நாட்டில் மற்றும் சர்வதேசம் பூராகவும் மொபைலூடாகவும் SLBC ஆப்பிலும் slbc.lk என்ற இணையதளத்தினூடாகவும் இத்தராவி பயான் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். அத்துடன் நிகழ்ச்சியின் இறுதியிலே இங்கு நிகழ்த்தப்படவிருக்கும் பயானிலிருந்து கேள்வி ஒன்றும் கேட்கப்படவிருக்கிறது. அந்த கேள்விக்கு சரியான விடையினை எழுதி அனுப்புவோரில் தினமும் 2 வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது என்பதையும் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். பாபு ரய்யான் தராவி பயான் நேரடி நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கவிருக்கின்றோம். கொழும்பு 14 லியார்ட்ஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்துதான் இன்றைய 25வது தராவி பயான் நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4 மாடிகளை கொண்டு கம்பீரமாக தோற்றமளிக்கின்ற இந்த கொழும்பு 4 லியார்ட்ஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதில் இங்கே இந்த மஸ்ஜிதிலே இந்த மஹல்லாவாசிகள் ஜமாத்தினர்கள் என பலரும் இங்கே கூடியிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவிலே இறக்கி அருளப்பட்ட புனித அல் குர்ஆனை பாராயணம் செய்து இன்றைய தராவி பயான் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜித் பேசிமாம்களில் ஒருவரான அஷேக் ஹமாஸ் ரஹ்மானி அவர்கள் இப்பொழுது ஆரம்பித்து வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. இதுவரை கிராத்தோதி இன்றைய தராவி பயான் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைத்தார்கள். ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதின் பேசிமாம்களில் ஒருவரான அஷேக் ஹமாஸ் ரஹ்மானி அவர்கள்.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் எஃப்எம் அலைவரிசையினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தராவி பயான் நிகழ்ச்சி கொழும்பு 14 லேயார்ஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே நிகழ்ச்சிகள் அடுத்து இந்த மஸ்ஜித் பற்றிய அறிமுகம் இடம்பெறவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையின் கொழும்பு மாவட்ட தலைவரும் ரித்வானியா அரபு கல்லூரியின் அதிபருமான அஷேக் முக்சித் அகமது அல்பாசி அவர்களின் பயானும் இடம்பெறவிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது இந்த பள்ளிவாசல் பற்றிய அறிமுகத்தையும் அதன் பணிகளையும் வழங்குவதற்காக இப்பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் அஷேக் எம்.என். அப்துல் ரஹ்மான் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية وحدثوا عن بني إسرائيل ولا حرج من كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار كما قال صلى الله عليه وسلم. முதலாவதாக அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் எல்லா புகழ்களும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் கொழும்பு 14 லேயார்ஸ் போர்ட்வேயில் அமைந்துள்ள ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜித் ஆகும். அதாவது அல் மஹ்மதுல் புகாரியுல் காதிரி தக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜித் ஆகும். இந்த பள்ளிவாயில் கிட்டத்தட்ட பழைய வரலாறுகளை கொண்ட கொழும்பில் இருக்கக்கூடிய பழைய பள்ளிகளில் ஒன்றாக இருப்பது இந்த பள்ளியுடைய விசேட அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி ஆரம்பத்திலே சிறியொரு பலவையிலான ஒரு பள்ளியாக இருந்தாலும் கூட பிற்காலத்திலே 1981-83 கால ஆண்டளவிலே இந்த பள்ளிவாயில் கிட்டத்தட்ட 4 மாடிகளை கொண்டதாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பின்பு 2014-15 காலப்பகுதியிலே 5 மாடிகளை கொண்ட கட்டிடமாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு தற்பொழுது சோலா வசதி அதே போன்று ஏசிகளுடைய ஏனைய நவீன வசதிகளுடன் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த பள்ளிதான் ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜித் ஆகும். அந்த வகையிலே இந்த பள்ளி பழைய வரலாறுகளை கொண்டது என்று நான் குறிப்பிட்டேன். அந்த வகையிலே இந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட 1974 ஆண்டு ஜமியத்துல் குர்ஆனுடைய தலைவராக இருந்த ஷேக் ஹாரிஃப் ஹாஃபிஸ் அவர்களின் மூலமாக இந்த பள்ளியிலே முதலாக முழு குர்ஆன் மோதி தராபீஹ் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று 1976 ஆண்டு தொடக்கம் பள்ளியுடைய பிரதம பேச்சியமாக கடமை புரிந்த எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அஷேக் அப்துல் ரஹீம் ஹாஃபிஸ், அதாவது ஹாஃபிஸ் ஆலிம் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய ஹஸ்ரத் அவர்கள் இந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட 35 வருடம் காலமாக, அதே போன்று அவருடன் சேர்ந்து மர்ஹூம் அஷேக் ஹுசைன் ஹாஃபிஸ் அவர்கள், அதே போன்று பள்ளியுடைய துணை இமாம்களாக இருந்த பள்ளியுடைய துணை இமாம்கள், அதே போன்று மஹல்லாவுடைய ஹாஃபிஸ்மார்கள் இணைந்து இந்த தராபீஹுடைய நன்னமலை அழகான முறையிலே இதுவரைக்கும் செயற்பாட்டிலே கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே எனக்கும் நானும் 2000 ஆண்டு தொடக்கம் 2025 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 25 வருடம் காலமாக எனக்கும் அந்த பணியிலே ஈடுபடக்கூடிய முழு குர்ஆன் மோதி தொழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் அருளினான். அல்லாஹுக்கு நான் எல்லா புகழும் எல்லா நேரங்களிலும் நன்றி செலுத்த அதிகமாக கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளியிலே தராவீஹுடைய அமல் நல்ல முறையில் அழகான முறையில் நடைபெற்று வருகிறது. அதே போன்று ஹாஃபிஸ்களை ஆலிம்களை கௌரவிப்பது எங்களுடைய சமூகத்துடைய கடமை, அதே போன்று உரிமை, அதே போன்று எங்களுடைய கண்ணியம், அதே போல் எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு வருடமும் தராவீஹ் தொழுகை நடத்திய எங்களுடைய கண்ணியமான ஹாஃபிஸ்கள், அதே போன்று பள்ளியுடைய இமாம்கள், பள்ளியுடைய முஅஸ்ஸின்மார்கள், பள்ளியுடைய ஊழியர்கள் என அனைவரையும் ஒன்றாக ஒவ்வொரு ரமதானுடைய 27ஆம் ஆண்டு தராவீஹ் தொழுகையை தொடர்ந்து அவர்களை ஒரு இடத்தில் நாங்கள் அமர வைத்து பெரிய தலைப்பாகை அணிவித்து 1983ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை காலமும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய பள்ளியிலே கௌரவப்படுத்தப்பட்டு வருவது ஒரு விசேட அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நான் மேலே கூறினேன், ஷேக் அப்துல் ரஹீம் ஹாஃபிஸ் ஹஸ்ரத் அவர்கள் எங்களுடைய பள்ளியிலே அவர்கள் கிட்டத்தட்ட 44 வருட காலமாக எங்களுடைய பள்ளியிலே பிரதம பேஷிமாமாக அவர்கள் கடமை புரிந்தது இந்த மஹல்லாவுடைய விருந்தோம்பல், மஹல்லா மக்களுடைய அன்பான நடவடிக்கைகள், அதே போன்று ஹஸ்ரத்துடைய பொறுமை, அதே போன்று சகிப்புத்தன்மையும் எங்களுக்கு ஒரு பாடமாக எங்களுக்கு அதை எடுத்து காட்டுகிறது.
அதே போன்று எங்களுடைய தராபிஹ் தொழுகை ஆரம்பமாகியது 1974 ஆண்டு. அது இன்னும் தொடர்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த காலத்தில் இருந்த நிர்வாகிகளுடைய உண்மையான உறுதியான அவர்களுடைய இஹ்லாஸ் என்பதே எங்களுக்கு பாடமாக அமைகிறது. அந்த வகையிலே நாங்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இஹ்லாஸை மையமாக வைத்து வெறுமனே அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் செய்யக்கூடிய சேவைகள் வேலைகள் எப்பொழுதும் அது ஒரு உறுதியாக இருக்கும். அதே போன்று அதனுடைய பயணம் நீண்டதாக இருக்கும். அந்த வகையிலே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் இஹ்லாசுடன் எங்களுடைய சேவைகளை வேலைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அதே போன்று எங்களுடைய இதே மஹல்லாவில் தான் உங்களுக்கு தெரியும் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் பிறந்த இந்த லியாஸ் போர்டு மண் தான். அதே போன்று உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு முதலாவதா உலக கோப்பையை கொண்டு வந்த எம்ஜிஎம் லாஃபிர் அவர்களும் இந்த பகுதியில் தான் பிறந்திருக்கிறார்கள். அதே போன்று மஹல்லா நிர்வாகம் சார்பாக மஹல்லா வாசிகளுக்கு என பள்ளியினுடைய நிர்வாகம் சார்பாக செய்யக்கூடிய பல சேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக இந்த மஹல்லாவிலே மஹல்லா வாசிகளோட ஒத்துழைப்புடன் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு வாரங்களிலும் மார்க்க ஃபிக்ஹுடைய வகுப்புகள், அதே போன்று தஃப்சீருடைய ஹதீஸுடைய வகுப்புகள், அதே போன்று வயது வந்த ஆண்களுக்கான குர்ஆனுடைய தஜ்வீதுடைய பயிற்சி வகுப்புகள், அதே போன்று ஹாஃபிஸ் ஆலிம்களுக்கான இஜாசாவுடைய பயிற்சி வகுப்புகள் என பல்வேறு சேவைகளோடு அதே போன்று வர்டாந்திர அதே போன்று மாதாந்திர விசேட பயான் நிகழ்ச்சிகள், அதே போன்று வாலிபர் குழு, அதே போன்று கல்வி குழு நடவடிக்கைகள், அதே போன்று ஜனாசாவுடைய சேவை குழு, சிறுவர்களுக்கான குர்ஆன் மദ്രസா, அதே போன்று வர்டாந்திர மாதாந்திர போட்டி நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் என பல்வேறுபட்ட திட்டங்களுடன் எங்களுடைய மஹல்லா எங்களுடைய லியாஸ் போர்டு ஜாமில் ஃபலா செயற்பட்டு வருவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாகவும் உதவியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த அனைத்து விடயங்களும் எங்களுடைய மஹல்லாவாசிகளுடைய அன்பான கண்ணியமான மஹல்லாவாசிகளுடைய பூர்ண ஒத்துழைப்பும், அதே போன்று நல்லுளம் படைத்த நன்கொடையாளர்கள், அதே போன்று அதற்கும் மேலால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய ஒத்தாசையும் எங்களுக்கு இந்த விடயங்கள் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி இந்த ஜாமில் ஃபலா இன்ஷா அல்லாஹ் அனைத்து எங்களுடைய இலங்கை வாழ் மக்களுக்கும் அதே போன்று உலக வாழ் மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ரோல் மாடலாக, அதே போன்று இன்னும் பல சேவைகளும் இன்னும் நடத்துவதற்காக அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திப்பதோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய SLBC மற்றும் தென்றல் FM ஆகிய அலைவரிசைகளுக்கு எங்களுடைய நிர்வாகம் சார்பாகவும் மஹல்லாவாசிகள் சார்பாகவும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொழும்பு 14 லியார்ஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதின் நிர்வாக சபை தலைவர் ஷேக் MN அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதுவரை இந்த மஸ்ஜிதின் நிர்வாக இந்த மஸ்ஜித் பற்றிய வரலாறை எமக்கு எடுத்துக் கூறினார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM 104.7 104.9 FM அலைவரிசையினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தராவி பயான் நேரடி நிகழ்ச்சி. கொழும்பு 14 லியார்ஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பயானுக்கு செல்வதற்கு முன்னர் நாம் இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்களை ஒருமுறை பார்த்து விடுவோம். தலைவராக ஷேக் MN அப்துல் ரஹ்மான் அவர்கள் காணப்படுகிறார்கள். உப தலைவராக ஜனாப் MMM ரில்வான் அவர்களும், செயலாளராக ஜனாப் MHM அஜ்மல் அவர்களும், உப செயலாளர்களாக ஷேக் MBM அஸ்மி, ஜனாப் MFM ஹிஜாஸ் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். அதேபோன்று பொருளாளராக அல்ஹாஜ் MI இம்ரான் ஹுசைன் அவர்களும், உப பொருளாளராக ஷேக் MN அப்துல் ரஹ்மான் அவர்களும் காணப்படுகிறார்கள். இதன் தலைவர் அவர்கள் காணப்படுகிறார்கள். அதேபோன்று ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்களாக அல்ஹாஜ் MHM நிரோஸ் அவர்களும், இவர் இளைஞர் மற்றும் கல்விக்குழுவின் பொறுப்பாளராக காணப்படுகிறார். அதேபோன்று ஜனாப் MSM ஜசூலி அவர்களும், அல்ஹாபில் MFM முர்சித் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். முகாமியாளராக ஷேக் அப்துல் அசீஸ் அவர்கள் காணப்படுவதோடு பேசிமாம்களாக ஷேக் சப்ரின் அவர்களும் ஷேக் ஹமாஸ் அவர்களும் காணப்படுகிறார்கள். முஅத்தினாக ஜனாப் நீமதுல்லா சாப் அவர்கள் காணப்படும். அதேவேளை மஸ்ஜிதின் உதவியாளராக ஜனாப் இம்ரான் சாப் அவர்கள் காணப்படுகிறார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தென்றல் FM வழங்கிக் கொண்டிருக்கும் தராவி பயான் நேரடி நிகழ்ச்சி. இன்றைய 25வது தராவி பயான் கொழும்பு 14 லியார்ஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பயானுக்கு செல்லவிருக்கின்றோம். இங்கே நிகழ்த்தவிருக்கும் பயானில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான விடை அளிப்போரில் 20 தெரிவு செய்யப்பட்டு தலா 3000 ரூபாய் பெறுமதியான பண வவுச்சர்கள் அனுசரணையாளர்களால் வழங்கப்படும் என்பதையும் நேர்களுக்கு ஞாபகமூட்டுகின்றோம். விடையினை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தினை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 76 65 39 430
0766539 ஆம் நேயர்களே, நாம் இப்பொழுது நேரடியாக பயானுக்கு செல்கின்றோம். அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையின் கொழும்பு மாவட்ட தலைவரும் ரித்வானியா அரபு கல்லூரியின் அதிபருமான நாடறிந்த சன்மார்க்க பேச்சாளர் அஷேக் முக்சித் அகமது அவர்கள் இப்பொழுது பயான் நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: تصدقوا فإن الصدقة تسد 70 بابا من سوء. وفي رواية قال حبيبنا محمد صلى الله عليه وسلم: تصدقوا فإن الصدقة فقاقكم عن النار أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்துக்கும் கௌரவத்துக்கும் உரிய அன்பின் உலமா பெருந்தகைகளே, சகோதரர்களே, அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த ரமலான், சிறப்புகள் நிறைந்த ரமலான், அருள்கள் நிறைந்த ரமலானை இவ்வருடமும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அடைகிற நசீபை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இதனால் வரை ரமலானுடைய இரவுகளிலும் பகல்களிலும் எந்தெந்த அமல்களை எல்லாம் நாம் செய்தோமோ அதற்குரிய தௌஃபீக்கியத்தை அல்லாஹ் அமைத்து தந்தானோ, அவன் தௌஃபீக்கியத்தாக அமைத்து தந்த கால நேரங்களை அமல் செய்கிற பாக்கியம் பெற்ற நாங்கள் அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. விசேடமாக இரவு நேர அமல்களை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. நாளை மறுமையில் ரையான் என்ற சுவனத்து வாயிலின் மூலம் சுவனத்துக்குள் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிற நட்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானா. கனிமான் அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பின் நல்லவர்களே, அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ரமலானுடைய மாதத்தை தந்த ரப்பு அந்த ரமலானின் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பு சொன்ன ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மூலம் பல தாற்பயங்களையும் பல யதார்த்தங்களையும் அல்லாஹ் நமக்கு படித்து தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அடைகிற அந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பை நோட்குகிற கடமையாக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த மாதத்திற்குரிய பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதத்தை ஷஹ்ரு சபுர் என்று சொன்னார்கள், இந்த மாதத்தை ஷஹ்ரு ரஹ்மா என்று சொன்னார்கள். இது போலதான் இது பொறுமைக்குரிய மாதம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வின் அருள்கள் நிறைந்த மாதம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை இப்படியும் சொல்லி காட்டினார்கள், ஷஹ்ருல் முவாசாத், ஷஹ்ருல் முவாசாத் என்றும் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். அப்படியாயின் ஷஹ்ருல் முவாசாத் என்றால் என்ன அர்த்தம்? கனிமானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற மாதம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உணர்வுகளை பெற்றுக் கொள்கிற மாதம், தன்னுடைய வாழ்க்கையில் தான் அடைகிற நிலைமைகள் தான் அடுத்தவனுக்கும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிற ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு பயான்கள் கேட்க ஒரு ஹதீஸ் தான். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாரும் உண்மையான முஃமின்கள் ஆக மாட்டீர்கள் எதுவரை ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அடுத்த சகோதரனுக்கு தனக்கு தான் விரும்புகிற ஒன்றை அடுத்த சகோதரனுக்கும் ஏற்பட வேண்டும், கிடைக்க வேண்டும், அதை அவனும் அடைந்து கொள்ள வேண்டும். தான் மகிழ்ச்சியாக இருப்பதை போல, தான் பசியாறுவதை போல, தான் தாகம் தீர்ப்பதை போல, தான் அழகான உடுப்புகளை உடுத்துக் கொள்வதை போல, தனக்கு அழகான ஒரு நிலைமை உலக வாழ்வு அமைய வேண்டும் என்று விரும்புவதை போல இதே நிலைமை அடுத்தவனுக்கும் ஏற்பட வேண்டும் என்ற நிலைமை உங்களுக்கு வராத வரை நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது என்ற கருத்தை நாம் அடிக்கடி பயான்கள் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி என்ற சிறிய வார்த்தையின் மூலம் பல அர்த்தங்கள் பொதிந்த ஒரு நிலைமையை நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள்.
கனிவான சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அந்த நோன்பை நோட்டுகிற பொழுது பகல் பொழுதில் நாம் பசியோடு இருக்குகிறோம், தாகித்தவர்களாக இருக்குகிறோம். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக வேண்டி. எத்துணைதான் பெரும் செல்வ செழிப்புள்ளவர்களாக இருந்தாலும், கையில் பணம் இருந்தாலும், கனிமானவர்களே, பகல் பொழுது அந்த குறிக்கப்பட்ட 13.5 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாகித்தவர்களாக இருக்குகிறோம், அல்லாஹ்வுக்காக பசித்தவர்களாக இருக்குகிறோம். பசி வரும், கையில் பணம் இருக்கும், ஆனால் நம்முடைய உள்ளம் சொல்லும், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மை தடுக்கும். இல்ல, நீ நோன்பாளியாக இருக்குகிறாய், நோன்பு நோட்டிருக்கிறவர்கள் பகல் பொழுது சாப்பிடக்கூடாது. பணம் இருந்தாலும் நீ பசியோடு தான் இருக்க வேண்டும், பணம் இருந்தாலும் நீ தாகத்துடன் தான் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் உனக்கு நோன்பு என்ற ஒரு கடமையை அமைத்து தந்திருக்கிறான். கனிமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான். நோன்புடைய காலத்தில் செல்வ செழிப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படி தாகம் என்ற உணர்வை பெறுகிறீர்களோ, செல்வம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் பசியார மாட்டீர்கள். நீங்கள் பசித்தவர்களாக, நீங்கள் பட்டினியாக இருக்குகிற அந்த நிலைமை, அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வதை போடுதான் ஏனைய காலங்களிலும் சாமானியமான மக்கள், ஏழை எளியவர்கள், நீங்கள் பணம் இருந்தும் ரமதானில் பசித்தவர்களாக இருக்கிற ஒரு மாதம், ஆனால் காலாகாலம் பசியோடு பட்டினியோடு கனிமானவர்களே தன்னுடைய தேவைகளை விசாலமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத பல ஏழைகளும் இருக்குகிறார்கள். எனவே அந்த ஏழைகள் எப்படி பசியுடனும் பட்டினியுடனும் தாகத்துடனும் இருக்குகிறார்கள் என்ற உணர்வை, எப்படியெல்லாம் தேவையுள்ளவர்கள் இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சகித்துக் கொள்கிறார்கள் என்ற உணர்வை இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோட்பதின் மூலம் நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை இஸ்லாம் நமக்கு படித்து தருகிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அதனால தான் இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்குகிற பொழுது, இஸ்லாமிய வரலாற்றை பார்க்குகிற பொழுது நோன்பு இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி கணக்கில் 2வது வருடம் கடமையாக்கப்படுகிறது என்பதை படித்திருக்கிறோம். நோன்பு 17ஆம் இரவு வருகிற பொழுது பத்ரு களத்தை கண்ட சஹாபாக்களும் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகம் பூராவும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். ரமதானுடைய காலத்தில் ஹிஜ்ரி 2வது வருடம் 17வது பகல் பொழுதில் அந்த பத்ரு களம் நடைபெற்றிருக்கிறது. தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன் இஸ்லாமிய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பத்ரில் அவர்கள் இறங்கினார்கள் சஹாபாக்கள் என்ற சரித்திரம் ரமதானில் ஞாபகமூட்டப்படுகிறது. என்ன சொல்கிறோம் கனிமானவர்களே? ரமதானுடைய காலத்தில் அந்த பத்ரு களம் நடைபெற்றிருக்கிறது. அது ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோற்றவர்களாக சஹாபாக்கள் ஹிஜ்ரி 2வது வருடம் அதற்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஹிஜ்ரி 2வது வருடம் ரமதானை கடமையாக்கிய அல்லாஹ், நோன்பை கடமையாக்கிய ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய காலத்தில் அந்த வருடமே தான் ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைப்பதற்காக ஜகாத் என்ற ஒரு கடமையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். இதற்கு இடையில் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கனிமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொல்வதை போல ஷஹ்ருல் முவாசாத், ஏழைகளுடைய பசி, ஏழைகளுடைய பட்டினி, ஏழைகளுடைய தாகம் என்ற உணர்வை பெற்றுக் கொள்கிற நீங்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுத்துதவ முன்வாருங்கள் என்பதற்காக அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரையும், அல்லாஹ் ஜகாத் என்ற இஸ்லாமிய கடமைகள் ஒன்றான அந்த ஜகாத்தையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். கனிமான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி அறிமுகப்படுத்துவார்கள். ஜகாத்துல் ஃபித்ரை நபி அவர்கள் கடமையாக்கினார்கள். அது எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுவார்கள். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு சிறியவர்களும், ஒவ்வொரு பெரியவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கடமையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்திருப்போம், இதற்கு பிறகும் கொடுக்கவிருப்போம். அதனால் கிடைக்கிற பிரயோசனம் என்னது? எதனால் ஜகாத்துல் ஃபித்ர் இஸ்லாம் கடமையாக்கியது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் கொடுக்க சொன்னார்கள்? 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஹரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளி தன்னுடைய வாழ்க்கையில் நோன்போடு இருக்கிற பொழுது சில தவறுகளை செய்து விடலாம். மனிதன் தானே, மனிதன் என்ற வகையில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நிகழ்வது சகஜம் அன்பின் சகோதரர்களே. அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தவறு செய்கிற மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய வேண்டும் என்ற பாடத்தையும் கற்றுத் தந்திருக்கிறார். எனவே நானும் நீங்களும் நோன்புடைய காலத்தில் நம்முடைய தெரிந்தோ தெரியாமலோ சில போது தவறுகள் நடந்திருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தவறு நடந்ததினால் நம்முடைய நோன்பினுடைய கூலிகள் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக, அந்த நோன்பினுடைய கொடுக்கப்பட வேண்டிய கூலிகள் நாம் பின்னடைவை அடைந்துவிடக் கூடாது
என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினான். சொன்னார்கள் துகுரத்தன் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளி வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அது அவனை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. இரண்டாவது சொன்னார்கள் துர்மத்தன் லில் மசாகீன், ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு அது உணவாகவும் அமைந்து விடுகிறது. கனிமான சகோதரர்களே, என இப்படியெல்லாம் இஸ்லாம் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலையும் ஆர்வப்படுத்துவதாக, நாம் அமல் செய்வதற்கான அதற்குரிய தெளிவான வழிகளை காட்டி தந்துதான் இஸ்லாம் அமல்களை நமக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறது. எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமதான் நோன்பை கடமையாக்கி அல்லாஹ் அந்த நோன்பின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற ஏழைகளுடைய பசி, ஏழைகளுடைய தாகம் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டதோடு மாற்றம் நின்றுவிடக் கூடாது. செயல்பாட்டு ரீதியாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. அன்பின் சகோதரர் கனிமானவர்களே, ரமதானுடைய காலத்தில் விசேஷமாக நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். விசேஷமாக காரணம், ரமதானுடைய காலத்தில் அமல்களுக்கு பன்மடங்கான கூலிகளை அல்லாஹ் தருகிறான் என்பதை ஹதீஸுடைய கருத்துக்களை பார்க்கிறோம். எனவே அந்த வார்த்தையை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் அந்த அமலை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏனைய காலங்களிலும் சதக்கா செய்வதில் முன்னிக்குகிற நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்தில் விசேஷமாக செயல்படுவார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய வழிமுறையிலும் இருந்திருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், இந்த ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரை இன்ன ரமதான மிதுமாருல் கைரி, இன்ன ரமதான மிதுமாருல் கைரி, ரமதானுடைய காலம் என்பது நனவுகள் சம்பாதிக்கப்படுகிற ஒரு காலம். நனவுகள் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அவகாசம். அந்த காலத்தில் நிறைய மக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விசேஷமாக ரமதானுடைய காலத்தில் பார்க்கிறோம். அவர்களோடு வந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், இந்த ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரை துதாஃபுல் ஹஸனாத், இது நல்லவைகள் பன்மடங்காக விசாலமாக நன்மை பெருக்குகிற ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே ரமதானுடைய காலத்தில் இன்ன அஃதல ஸதகதி மா கான ஃபீ ரமதான், சதக்காக்கள் மிக ஏற்றமானது ரமதானில் கொடுக்கப்படுகிற சதக்கா என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதோடு மாத்திரமல்ல, பல ஆயிரம் மக்களுக்கு ரமதானில் அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் என்ற ஹதீஸை, என்ற கருத்தை அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அத்தோடு கனிமான் அன்பின் சகோதரர்களே, நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு மருமகன்மார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களும் அது போன்றுதான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் 1000 பொற்காசுகள், 1000 தீனார்கள், தீனார்கள் என்று சொன்னால் வெள்ளி காசுகள், 1000 தீனார்களை சதக்காவாக கொடுத்திருக்கிறார்கள் ரமதானுடைய ஒவ்வொரு நாளும். சுப்ஹானல்லாஹ், அவருடைய வரலாற்றில் வருகிறது யௌமியன் ஃபீ ரமதான், ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் 1000 தீனார்கள் என்ற தங்க காசுகளை கொடுப்பார்கள். ஒரு தீனார் என்பது நம்முடைய நாட்டினுடைய கணக்கின் பிரகாரம் 4.25 கிராம் தங்கம் எடை கொண்டுதான் ஒரு தீனார். ஒரு தங்க காசு என்பது ஜக்காத்துடைய பாடத்தில் நம்முடைய உலமாக்கள் சொல்லி இருப்பார்கள், ஒரு தீனார் என்பது 4.25 கிராம் எடை கொண்டதுதான் ஒரு தீனார். நீங்க கூட்டி பாருங்க 1000ஆல. சுப்ஹானல்லாஹ், கனிமான சகோதரர்களே, 4000ஐயும் தாண்டிய அளவு கிராம்களை கொண்ட எடை உள்ள தங்க அளவு அவர்கள் சதக்காவாக கொடுத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைக்கு கூட எட்டாத, கணக்கு போட்டு பார்த்தா அது கணக்குல கூட அடங்குமான தெரியல, ஒவ்வொரு நாளும் 531 பவுன் நாங்க தங்கம் என்று சொல்கிற அளவை அவர்கள் அன்றைய காலத்தில் சாமானியமாக சதக்காவாக கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய காலத்தில். இதுதான் சஹாபாக்கள் சகோதரர். கணக்கு போட்டு பாருங்க. கனிமான சகோதரர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், இந்த ரமதானுடைய காலத்தில் முடியுமான அளவு நீங்கள் சதக்கா கொடுங்கள். காரணம், இது ஷஹ்ருர் ரஹ்மா, இது அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த மாதம். எனவே அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த மாதத்தில் ஃபலா துஹர்ரிமு அன்ஃபுஸக்கும் மின்ஹா, அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் உங்களை நீங்கள் தூரமாக்கி விட வேண்டாம். முடியுமான அளவு நீங்கள் இந்த ரமதானில் நீங்கள் சதக்காக்களை கொடுங்கள் என்று சொல்கிற அதே அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒவ்வொரு நாளும் ரமதானில் தன்னுடைய வீட்டில் சாப்பாடு இருக்குகிறதோ இல்லையோ அடுத்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சதக்காக்களை கொடுப்பார்கள் என்ற சரித்திரம் ஹதீஸுடைய கிதாபுகளிலே மலிந்து கிடைக்கப்பெறுகிற சகோதரர்.
கனிமான் அன்பின் சகோதர சகோதரிகளே, இது போன்றுதான் சஹாபாக்கள், அவர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சதகாக்களை பொறுத்தவரை சுப்ஹானல்லாஹ் கணக்கிட்டு பார்க்க முடியாத சகோதரர்களே. முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 1 லட்சம் வெள்ளி காசு ஒரு பையில் போட்டு கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். 1 லட்சம் வெள்ளி காசு. அந்த வெள்ளி காசு தன்னுடைய வீட்டை வந்து அடைகிறது. தன்னுடைய அடிமையிடத்தில் சொல்கிறார்கள், இந்த காசுகளை பிரித்து பிரித்து தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். இன்று இரவு முடிவதற்கு முன்னர் இந்த 1 லட்சம் வெள்ளி காசுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மகரிபுடைய நேரம் வந்துருச்சு. அந்த இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண் வந்து கேட்கிறாங்க, ஏ அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட, நீங்க நோம்பு வச்சிருக்கிறீங்க, அந்த நோம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கறி வாங்கி சாப்பிடுறதுக்கு ஒன்றையும் வைக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. ஆயிஷா சொன்னாங்களாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீ கொஞ்சம் நேரத்தோட ஞாபகப்படுத்திருக்க கூடாதா? நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் போல கறி அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கலாமே. கனிமான் அன்பின் சகோதர சகோதரர்களே, தனக்கு இருக்குகிறதோ இல்லையோ என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கவில்லை. பிறர்களுக்கு கொடுப்பதின் மூலம் அல்லாஹ்விடத்தில் மிக மேலான நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்ற அந்த ஆர்வம், அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் அவர்களை நன்மைகளை செய்ய வைத்தது, சதகாக்களை செய்ய வைத்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாறு எழுதுகிறார்கள், அவர்கள் தங்கம் வெள்ளி காசுகளை சதகாவாக கொடுப்பதற்கு முன்னர் அதில் அத்தர் தேய்ப்பாங்களாம், அதை வாசனைப்படுத்துவார்களாம். கேட்கப்படுகிறது, ஏன் இப்படி செய்றீங்க, அதுல அத்தரை தேய்ச்சி ஏன் கொடுக்குறீங்க? சொல்றாங்க, இது ஏழை மிஸ்கீன்களுடைய கைகளில் நான் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய கையில் போய் சேர்ந்து விடுகிறது. என்னுடைய சதக்கா அல்லாஹ்வுடைய கையில் போய் சேருகிற பொழுது அது மனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படியெல்லாம் அந்த சஹாபாக்களுடைய முன்னோர்கள் சதக்காவுடைய விஷயத்தில் முன்னுரிமை வழங்கி இருக்கிறார்கள். அன்பின் சகோதர சகோதரர்களே, இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹாபாக்கள் மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு பின் வந்தவர்கள் தான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹுடைய சரிதை மிக பிரபலியமான ஒரு சம்பவம். ஹாமித் இப்னு அபி சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சம்பவம், ஒவ்வொரு ரமதானுடைய காலத்திலும் தன்னுடைய வீட்டில் 50 நபர்களோடு தான் அவர்கள் இஃப்தார் செய்வார்கள் என்ற சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கட வீட்டுல ஒரு 5 பேரை ரமதானுக்கு நோன்பு துறக்கிறதுக்கு கூட்டு வந்து வைக்கிறதா இருந்தால் நாங்க தலையை போட்டு உடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் 50 நபர்களுடன் தான் நோன்பை திறப்பார்களாம். அந்த நோன்பு முடிகிற அந்த ஈதுடைய இரவு வருகிற பொழுது அந்த 50 நபர்களுக்கும் புத்தாடை வாங்கி கொடுப்பார்களாம். தன்னோடு ரமதானுடைய காலத்துல நோன்பு திறந்தவர்களுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவருடைய பெருநாள் செலவுக்காக வேண்டி 100 திர்ஹம் பொற்காசுகளையும் 100 திர்ஹங்களையும் கொடுப்பார்களாம். 100 திர்ஹம் என்று கணக்கு போட்டு பார்க்குகிற பொழுது நம்முடைய நாட்டின் கணக்கின் பிரகாரம் 95,000 ரூபாயுடைய அளவு வருகிறது. தன்னோடு நோன்பு திறப்பதில் ஈடுபட்ட அந்த 50 நபர்களுக்கும் 95,000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் அந்த 50 நபர்களுக்கும் எவ்வளவு காசுகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கணக்கு போட்டு பாருங்கள் சகோதரர். எனவே இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் தந்த அவனுடைய அந்த அருளை, அவன் தந்த அந்த பொருளாதார விசாலத்தை செலவு செய்வதில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை விசாலமாக மன திருப்தியோடு செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸுடைய கருத்திலே பார்க்கிறோம். கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப்ல பல இடங்களிலும் சொல்லி காட்டுகிறார், பல இடங்களிலும் சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் வாழுகிற தக்வா உள்ள மக்கள், உலகத்தில் வாழுகிற அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு சிந்தனையோடு வாழுகிற மக்கள் உலகத்தில் முன்ஃபிகீன்கள் இருப்பார்கள், முத்தசத்திகீன்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தந்த அந்த பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கும் கொடுக்குகிற சதக்கா செய்கிற மக்களாக இருப்பார்கள். கனிமான் அன்பின் சகோதர சகோதரர்களே, எனவே இவைகள் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. சதக்கா செய்வதில் பெண்களும், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக மிந்திய சதக்கா கொடுக்குகிற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நெருங்கி கொண்டிருக்கிற காலத்துல எல்லா பெண்களும் ஆசைப்படுகிறாங்க, ஏண்ட நபி, ஏண்ட கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததுக்கு பின்னால உலகத்துல நாங்க என்னதான் அனுபவிக்க போறோம், எனவே நாங்களும் மௌத்தா போகிறோம். நல்ல மனைவியுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். உலகத்துல கணவனோடு அன்பாக பண்பாக பாசத்தோடு பழகுகிற கணவனை மதித்து கண்ணியமாக நடக்கிற பெண்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும் அன்பின் சகோதரர்களே. அப்ப பெண்கள் கேட்கிறாங்க, நபியுடைய மனைவியர்கள், யார சொல்லலாம், உங்களோட வஃபாத்துக்கு பிறகு யாரு முதல்ல வஃபாத் ஆகுவாங்க? எல்லாருக்கும் ஆசை, நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு உலகத்துல வாழுகிறதுல அர்த்தமே இல்ல, நபியவர்களோடு போய் சொர்க்கத்துல சேர்ந்து விடுவோம், எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கேட்கிறாங்க, யார சொல்லலாம், யாரு முதல்ல வஃபாத் ஆகுவாங்க? நபி சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துவலு குன்ன யதன்,
யாரு கை நீளமுள்ள பெண்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வஃபாத் ஆகுவாங்க. இப்ப எல்லாருக்கும் இப்ப ஆசை, யாருடைய கை நீட்டம், யாருடைய கை நீட்டம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஒரு பட்ட துண்டு எடுத்து அல்லது ஒரு மூங்கில் பம்பு துண்டு எடுத்து எல்லாரும் கைகள் அளந்து பார்க்கறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிற கதை. எல்லாருக்கும் ஆசை, நான் முந்தியா நீ முந்தியா, யார் முதல் வஃபாத் ஆகிறது. எல்லாரும் மூங்கில் துண்டை ஒரு பம்பு துண்டு எடுத்து கைகள் அளந்து பார்க்குறாங்க. கனிமான சகோதரர்களே, ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்பொழுது முதல் மனைவியாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியுடைய மாமி மகள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆனாங்களோ அப்பதான் விளங்கிச்சு கை நீளம் உள்ளது பம்பெடுத்து அளந்து பார்த்தது இல்ல, பட்டிய வச்சு அளந்து பார்த்த கை இல்ல. யாரு சதக்காவுடைய பெண்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளமான பெண் என்று குறித்தார்கள். ஆயிஷா சொல்றாங்க எல்லாரும் எங்கட கைகள் அளந்து பார்த்தோம், கையால் நீளம் உள்ளவங்களாக சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் இருந்தார்கள். ஆனா எப்ப ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் வஃபாத் ஆனாங்களோ அப்பதான் விளங்கிச்சு ஸைனப் பின்த் ஜஹ்ஷை பொறுத்தவரை வீட்டில் அவர்கள் சில தொழில்களை செய்வார்கள். அந்த தொழிலின் மூலம் கிடைப்பதை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா கொடுக்கிற ஒரு பெண்மணியாக நபியுடைய மனைவியர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் இருந்திருக்கிறார்கள். எனவே அருமைக்குரிய அன்பின் தாய்மார்களே, சகோதரர்களே, சதக்கா என்று வருகிற பொழுது எல்லாரும் நினைக்க கூடாது அது மாப்பிளையோட சம்பந்தப்பட்டது, சதக்கா என்பது ஆண்கள் கொடுக்கக்கூடியது என்று நின்று விடக்கூடாது. பெண்களும் சதக்கா செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்று இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் என்ற தொடர்ல அல்லாஹ் சொல்கிறான் அல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத். சதக்கா கொடுக்குகிற ஆண்கள், சதக்கா கொடுக்குகிற பெண்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எனவே கனிமான் அன்பின் சகோதர சகோதரர்களே, ஆண்கள் சதக்காக்கள் செய்கிறதில் முன்னிற்பார்கள். இந்த நேரத்தில் பெண்கள் அவர்களுக்கு உடந்தையாக ஒத்தாசை செய்கிற உதவிகள் செய்கிற பெண்களாக இருக்க வேண்டும். நலவுகளுக்கு நாமும் பங்குதாரிகளாக இருக்க வேண்டும். கணவன் செய்கிற நலவுகளுக்கு தடையாக ஆகிவிடக் கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், இன்ன மினன் நாஸ், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், மிஃப்தாஉன் லில் கைரி, நலவுகளுக்கு திறவுகோலாக இருப்பார்கள், மிகலாக்கன் லிஷ்ஷர்ரி, கெடுதிகளுக்கு அவர்கள் பூட்டாக தடையாக இருப்பார்கள். அதே போன்று இதுக்கு நேர் மாற்றமாகவும் இருப்பார்கள். இன்ன மினன் நாஸ், மனிதர்களில் சிலர்கள் நலவுகளுக்கு தடையாக இருப்பார்கள், கெட்டவைகளுக்கு திறவுகோலாக இருப்பார்கள். எனவே ஆண்கள் செய்கிற சதக்காக்கல்ல, ஆண்கள் கொடுக்குகிற ஜக்காத்துகளுக்கு பெண்களும் உடந்தையாக ஒத்தாசையாக ஆர்வம் ஊட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு என்ன தேவைகள் வேண்டுமோ அதே தேவைகள் அடுத்தவர்களுக்கும் இருக்குகிறது என்ற உணர்வை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அதற்காக ஒரு ரமதான் என்ற மாதத்தில் நோன்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறார். கனிமான் அன்பின் சகோதர சகோதரர்களே, நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான யதார்த்தம் காரணத்தை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ள மக்களாக மாறுவதற்காக என்று சொன்ன ரப்பு அந்த தக்வா உள்ள மக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அநேகமான இடங்களில் அவர்கள் முன்ஃபிக்குகளாக இருப்பார்கள், அல்லாஹ் தந்த அந்த செல்வத்தை செலவு செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். அந்த செலவு செய்தல் என்பது தன்னை நாடி கேட்டு வருகிறவர்களுக்கும் கொடுப்பார்கள். தன் தேவைகளை வெளிப்படுத்த விரும்பாத, வெட்கத்தோடு தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற தேவைகள் இருக்குகிறது, கேட்பதற்கு வெட்கப்படுகிறார்களே, அப்பேற்பட்டவர்களையும் தேடி கொண்டு போய் கொடுப்பார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் முத்தகீன்களை பற்றி வர்ணிக்குகிற பொழுது அல்லாஹ் அழகாக சொல்கிறார், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வருகிறவர்களுக்கும் கொடுப்பார்கள், கேட்காது மௌனியாக வெட்கித்து இருப்பவர்களையும் தேடி கொண்டு போய் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் முத்தகீன்களுடைய சிஃபாத்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் யார் வந்து ரமதானில் எந்த உதவிகளை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரர்களே, அன்பின் தாய்மார்களே, அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத் நாம் ரமதானுடைய காலத்தில் எந்த பசி, எந்த பட்டினி, எந்த தாகம், என்ற தேவைகள், என்ற உணர்வுகளை பெறுகிறோமோ இவைகள் அடுத்தவர்களுக்கும் காலாகாலம் இருக்குகிறது என்ற உணர்வை ரமதானை அடைகிற நாம் அந்த உணர்வை
பெற்ற நாம் அதை செயற்பாட்டு ரீதியாக அமுல்படுத்தப்பட வேண்டிய, அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருக்குகிறது. அல்லாஹ் இதை விரும்புகிறான். அல்லாஹ் தந்த செல்வம் நானும் நீங்களும் மறைக்க கூடாது. அல்லாஹ் தந்து சொல்கிறான், அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை அல்லாஹ் வெளிப்படுவதை, அது மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை, அதை கொண்டவன் நன்மைகள் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை மறைக்காதீங்க, அதை வெளிப்படுத்துங்க. எனவே பொருளாதார நிஅமத் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத் சகோதரர்களே. நானோ நீங்களோ யாரும் இப்படி சிந்திக்க கூடாது. இது என்னுடையது, என்னுடைய முயற்சியின் பிரதிபலன் நான் பெற்றுக்கொண்டது, இதில் வேறு யாருக்கும் பங்கு கிடையாது என்று அந்த சிந்தனை ஷைத்தானியத்தான சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. வஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் தான் நீங்க இருக்கிறத கொடுத்தா ஏழ்மை ஏற்படும், உங்களுக்கு ஃபக்ர் ஏற்படும் என்று ஷைத்தான் தான் உங்களுக்கு சொல்வான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகமாக தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். எனவே ஷைத்தான் சொல்கிற வாக்குறுதியை நானும் நீங்களும் நம்புறதா, அல்லது அல்லாஹ் நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு பொருளாதார விசாலத்தை தந்த அல்லாஹ் சொன்னதை நானும் நீங்களும் நம்புகிறதா? எனவே அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் தந்தவைகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்க, மிம்மா ரஸக்னாகும் நாம் தந்தவைகளிலிருந்து செலவு செய்யுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய பொருள் அல்லாஹ் நம்மை நம்பி கைவசம் தந்திருக்கிறான். நானும் நீங்களும் ஏழை எளிய மக்களை சந்தித்து தேடி அலைந்து கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டை நாம் செய்வோம் என்ற உத்தரவாதம் இருப்பதனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை செய்யாத பொழுது அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நாம் மோசடி செய்தவர்கள் ஆகுவோம். எப்பொழுது மோசடி செய்தவர்கள் ஆகுவோமோ அல்லாஹ் தந்த நிஅமத்தை அல்லாஹ் பிடுங்கிக் கொள்வான். சகோதரர்களே, அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் கஸஸ் காரூனுடைய சம்பவம் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவன். அவனுக்கு மிக விசாலமான பொருளாதாரத்தை உலகத்தில் நாம் கொடுத்தோம் என்பது குர்ஆன்ல சூரத்துல் கஸஸில் இருக்கிற ஒரு சம்பவம். அந்த காலத்துல சில நல்ல மக்கள் போய் சொன்னாங்க, காரூன்ட்ட அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய விசாலமான பொருளை தந்திருக்கிறார், ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீ உபகாரம் செய்யப்பா. இன்னைக்கும் சில மக்கள் வீடு தேடி வருவாங்க, ஏழை எளிய மக்களுடைய நிலைமைகளை முன் வைப்பாங்க. ஜக்காத்தை சேகரம் செய்வதற்காக பைத்துல் மால் பைத்துஸ் ஜக்காத் என்ற வகையில இவைகளை சேகரம் செய்வதற்காக வருவாங்க. கனிமன் சகோதரர்களே, இது போல அன்றைய காலத்துல காரூனுக்கு சொன்ன பொழுது காரூன் சொன்னான், நீங்க சொல்றத போல பாட்டு படிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இது இன்னமா ஊதிது அலா இல்மின் இன்தி, இது என்னுடைய அறிவு சாதுரியத்தனத்தான் நான் பெற்றுக்கொண்ட ஒன்று என்று சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனுக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள் அனைத்தையும் அவனுடன் சேர்த்து பூமிக்குள்ளே நாம் சொறி வாங்கி கொண்டோம், இழுத்து கொண்டோம். நஊது பில்லாஹ் மின், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுத்தாமல் இருப்பானாக. எனவே அல்லாஹ் நம்மை நம்பி அல்லாஹ் பொருளியலை தந்திருப்பான். ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுப்போம் என்ற அந்த நிலைமையை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் தந்ததை செலவு செய்வோம், அல்லாஹ் தந்தவைகளை செலவு செய்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். சதக்கா என்பது நாளை மறுமையில நரக நெருப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தரும் என்ற ஹதீஸ் உடைய கருத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு வல்ல ரஹ்மான் இந்த சந்தர்ப்பத்தை தந்த வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத்துக்கு நன்றி சொல்லியவனாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற அனைவர்களும் நன்மைகளை பங்கு கொள்கிற நல்லவர்களாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற துஆவோடு விடை பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை சிறப்பு தராவி பயான் கேட்டீர்கள். பயானை நிகழ்த்தியிருந்தார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் கொழும்பு மாவட்ட தலைவரும் ரித்வானியா அரபிக் கல்லூரி அதிபருமான அஷேக் முக்ஷித் அஹமத் அவர்கள். இப்பொழுது நாம் கேள்விக்கு செல்வோம். இன்றைய வினா இலக்கம் 25. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு முதலாவது வஃபாத்தான நபி அவர்களின் மனைவியின் பெயர் என்ன? மீண்டும் அந்த வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு முதலாவது வஃபாத்தான நபி அவர்களின் மனைவியின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடையினை நாளை காலை 11 மணிக்கு முன் 0766539 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வினா இலக்கம், விடை, உங்கள் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு அனுப்பி வைக்க வேண்டும். சரியான விடையளித்து நீங்களும் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிடுங்கள். நேற்று கேட்கப்பட்ட வினா இலக்கம் 24க்குரிய சரியான விடை 10 பேர்.
விடை 10 பேர். சரியான விடை அனுப்பிய நேர்களில் வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட இருவர் எம்.ஆர். ரைஹானா, வில்ஃபிரட் டவுன் ஹட்டன், ஹட்டன் வில்ஃபிரட் டவுன் எம்.ஆர். ரைஹானா. அடுத்த வெற்றியாளர் ரிஸ்னா ரசீன், இக்கிரி கொல்லாவ, வஹமல் கொல்லாவ, அனுராதபுரம், அனுராதபுரம், வஹமல் கொல்லாவ, இக்கிரி கொல்லாவ, ரிஸ்னா ரசீன். இவர்களுக்கான பண வவுச்சர்கள் காலக்கிரமத்தில் அனுசரணையாளர்களால் அனுப்பி வைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தராவிபா நிகழ்ச்சி அவிசாவலை வீதி அம்பத்தலே கோயிலபத்தி ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. அங்கே பயானை நிகழ்த்தி இருப்பவர் அஷேக் யுஸ்ரி அல்சன் ஹாஷிமி அவர்கள். முஸ்லிம் சேவைகள் பகல் 1 மணி முதல் ஒலிபரப்பாகும் நாளைய லுகர்பா நிகழ்ச்சி மட்டக்குழி எஸ்டி பெர்னாண்டோ மாவத்தை மொஹிதீன் ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. பயானை நிகழ்த்தி இருப்பவர் பாணந்துறை தீனியா அரபிக் கல்லூரி விரிவுரையாளர் அஷேக் முஃப்தி அன்பாஸ் தேவ்பந்த் அவர்கள். இனி துவா பிரார்த்தனை. இங்கே துவா இறைஞ்ச இப்பள்ளிவாசலின் பேஸ் இமாம்களில் ஒருவரான அஷேக் சஃப்ரீன் அவர்கள். இந்த பள்ளிவாசலிலே பெண்களுக்காக பிரத்தியமாக தொழுகை நடத்தப்படுகிறது என்பதையும் குறிப்பிடத்தக்கது. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا وقنعنا بما رزقتنا ولا تذهب قلوبنا إلى شيء صرفته عنا. اللهم آتنا ذكرا وحفظا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار ونعوذ بك من النار يا أرحم الراحمين. يا الله இரக்கமானவனே, சங்கையானவனே, கிருபையாளனே, அல்லாஹ் நிறைய பாவங்கள் செஞ்ச அடியார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் புனிதமான ஒரு மாதத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எம்மை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நீ தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவாய் யா அல்லாஹ். நிறைய பாவங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். தனிமையில, கூட்டத்துல, வெளிச்சத்துல, இருட்டுல எல்லா நிலைமைகளும் பாவம் செஞ்ச அடியார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கை முழுக்க பாவங்கள் நிரம்பி இருக்கிறது யா அல்லாஹ். இந்த ரமலானுக்கு எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருவா யா அல்லாஹ். இந்த ரமலான எங்களை விட்டும் பிரியக்கூடிய நேரத்துல முழுமையான பாவத்திலிருந்து பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துருவா யா அல்லாஹ். எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நாம் நோற்ற நோன்புகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஓதிய குர்ஆன் திலாவத்துகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். தொழுத தொழுகைகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். கொடுத்த சதகாக்கள் தான தர்மங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான் எம்மை விட்டும் பிரியக்கூடிய நேரத்துல நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. உயர்தரமான சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை நம் அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றோர்த்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடுவா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிடுவா யா அல்லாஹ். எத்தனையோ பெற்றார்கள் கபுராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபுர்களை மன்னரைகளை பொன்னரைகள் ஆக்கிடுவா யா அல்லாஹ். சுவர்க்கத்தின் நறுமணம் வீசக்கூடிய கபுராக ஆக்கிடுவா யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான், எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் விமோசனத்தையும் வெற்றியும் கொடுத்துடுவா யா அல்லாஹ். நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடுவா யா அல்லாஹ். குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீ பாதுகாத்துடுவா யா அல்லாஹ். கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக்கிடுவா யா அல்லாஹ். முழு முஸ்லிம்களிடத்துல உண்மையான தக்வாவை நசீபாக்கிடுவா யா அல்லாஹ். உண்மையான அச்சத்தை நசீபாக்கிடுவா யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான், குறிப்பாக இந்த மஹல்லா வாசியில கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஆண்கள் பெண்கள் அனைவரிடத்திலையும் பூர்த்தியான தீன நசீபாக்கிடுவா யா அல்லாஹ். உனக்கு பயந்து வாழக்கூடிய நல்ல மக்கள் ஆக்கிடுவா யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல நாங்கள் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ், இதே போல நாளை கியாமத்
கியாமத்துடைய நாளையில அந்த உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்துருவாயா அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுத்துருவாயா அல்லாஹ். ஒவ்வொரு மனிதருடைய ஹலாலான ஹாஜத்துகள் தேவைகள் அனைத்தையும் நீ நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவாயா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்தில் என்னென்ன நலவான கைரான துஆக்களை கேட்டார்களோ யா அல்லாஹ், அத்தனை துஆக்களையும் எங்களையும் பங்குதாரர்களாக்கிடுவாயா அல்லாஹ். எந்த ஷர்றுகள் முசீபத்திலே விட்டு மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் யா அல்லாஹ். அத்தனை கடுகளை விட்டும் நம்மை நமது குடும்பத்தார்களையும் முழு முஸ்லிம்களை நீ பாதுகாத்துடுவாயா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், ஏற்றுக்கோ யா அல்லாஹ். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான صالحا واصلح لنا ما كان فاسدا. ربirhamhuma كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நேர்கள் இதுவரை துஆ இறைஞ்ச கேட்டீர்கள். இந்த பள்ளிவாசலின் பேசுமாங்களில் ஒருவரான ஷேக் சப்ரின் அவர்கள் துஆ இறைஞ்சினார்கள். நேர்கள் கொழும்பு 14 லியாஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து எமது 25வது தராவி பயான் நேரடி நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தராவி பயானிலே கேட்கப்பட்ட அந்த கேள்வியினை நாம் அந்த வினாவிலே மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய 25வது வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு முதலாவதாக வஃபாத்தான நபி அவர்களின் மனைவியரின் பெயர் என்ன என்பது இன்றைய 25வது வினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு முதலாவதாக வஃபாத்தான நபி அவர்களின் மனைவியரின் பெயர் என்ன என்பதே இன்றைய 25வது வினா. இதற்குரிய சரியான விடையினை நாளை காலை 11 மணிக்கு முன்னர் 0766539 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வினா இலக்கம் விடை, உங்கள் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தையும் குறிப்பிட்டு அனுப்பி வைக்க வேண்டும். சரியான விடை அளித்து நீங்களும் ஒரு பணப்பரிசனையை பெற்றுக் கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். நாம் இப்பொழுது இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்களை ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம். தலைவராக ஷேக் எம்.என். அப்துல் ரஹ்மான் அவர்கள் காணப்படுகிறார்கள். உபதலைவராக ஜனாப் எம்.எம். ரில்வான் அவர்களும், செயலாளராக ஜனாப் எம்.எச்.எம். அஜ்மல் அவர்களும், உப செயலாளர்களாக ஷேக் எம்.பி.எம். அஸ்மி அவர்களும், ஜனாப் எம்.எஃப்.எம். ஹிஜாஸ் அவர்களும் காணப்படுகின்ற அதேவேளை பொருளாளராக அல்ஹாஜ் எம்.ஐ. இம்ரான் ஹுசைன் அவர்களும், உப பொருளாளராக ஷேக் எம்.என். அப்துல் ரஹ்மான் இதன் தலைவர் அவர்கள் காணப்படுகிறார்கள். அதே போன்று நிர்வாக சபை உறுப்பினர்களாக அல்ஹாஜ் எம்.எச்.எம். நிரோஸ் அவர்கள் காணப்படுகிறார்கள். இளைஞர் மற்றும் கல்விக் குழுவின் பொறுப்பாளராக காணப்படுகிறார் ஜனாப் எம்.எஸ்.எம். ஜசூலி அவர்கள். அல்ஹாபில் எம்.எஃப்.எம். முர்சித் ஆகியோரும் இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்களாக காணப்படுகிறார்கள். இந்த பள்ளிவாசலின் முகாமியாளராக ஷேக் அப்துல் அசீஸ் அவர்கள், அதே போன்று பேசுமாம்களாக ஷேக் சப்ரின் அவர்கள், ஷேக் ஹமாஸ் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். இந்த பள்ளிவாசலின் முஅத்தினாக ஜனாப் நீமத்துல்லா சாப் அவர்களும், மஸ்ஜிதின் உதவியாளராக ஜனாப் இம்ரான் சாப் அவர்களும் காணப்படுகிறார்கள் என்பதையும் நாம் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் எஃப்எம் அலைவரிசையினூடாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கொழும்பு 14 லியாஸ் புரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற தராவி பயான் நேரடி நிகழ்ச்சி. நாம் இப்பொழுது நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த பள்ளிவாசலிலே இந்த மஜ்லிஸை, இந்த தராவி பயானை நகர்த்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற அதேவேளை எமக்கு அருள் வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு முதற்கண் புகழ் அனைத்தும். இந்த தௌவா பணிக்காக எமக்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களை நாம் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்த வேண்டும். வெள்ளவத்தை மெரைன் கிரேன் வெங்கட் ஹோல் நிறுவனத்தினர், கொழும்பு 11 டோக்கியோ ட்ரேடர்ஸ், நீர்கொழும்பு ஹம்தா ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட், வெள்ளம்பெட்டி பென்சி பாயிண்ட், டைமண்ட் பெஸ்ட் ஃபுட், டெல்மா ஏஜே கன்சியூமர் கம்பெனி ஆகிய நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அனுசரணை இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிகவும் நாம்
பணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த பள்ளிவாசலிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த பள்ளிவாசலின் தலைவர் அஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களும் நிர்வாக சபை உறுப்பினர் MN அஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களும் அதே போன்று ஜனாப் MSM ஜசூலி அவர்களும் இந்த பள்ளிவாசலிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இங்கே இந்த மஹல்லாவைச் சேர்ந்த இம்தியாஸ் நஜீம் JP அவர்களும் காணப்படுகிறார்கள். அனைவரையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் இப்பொழுது நிலைய கலையகம் செல்லவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு மற்றும் ஒழுங்கமைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதநேயர் இர்ஷாடே காதர் அவர்களையும் இந்த வழிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னோடு முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளர் இஸ்பஹான் சாப்தீன், அதே போன்று கலையகத்திலே AM தாஜூன் அவர்கள் காணப்படுகிறார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புனித ரமலானின் சிறப்புகள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்து கொழும்பு 14 லியான்ஸ் ரோட்வே ஜாமியுல் ஃபலாஹ் ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். இஸ்மாயில் M. இல்யாஸ். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.